மாணவ மாணவிகளின் இலக்கிய திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் சார்பாக கோவையில் கவிதை, பேச்சு, ஓவியம் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றது. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம், இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி, தமிழ் துறையும் இணைந்து கல்லூரி மாணவர்களுக்கான இலக்கிய போட்டிகளை நடத்தினர். கவிதை, ஓவியம், பேச்சு உள்ளிட்ட போட்டிகளும், மாணவர்கள் தங்களது தனி திறன்களை வெளிப்படுத்தும் விதமாக ஓரல் நாடகமும் நடைபெற்றது. கவிதை போட்டியில் மெல்லத்தமிழ் இனி, இன்ஸ்டா அடிமைகள், இயற்கை பேரிடர்கள், படிப்பினை என்ன, சமத்துவமும் சமூக நீதியும் போன்ற தலைப்புகளும், பழங்குடி மனித குலத்தின் மூத்த குடி, நம் கல்வி நம் உரிமை, எல்லோரும் சமம்தானே, டீச்சர் போன்ற தலைப்புகளில் பேச்சு போட்டியும் நடைபெற்றன. இளம் தலைமுறை மாணவர்களின் இலக்கிய திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக நடைபெற்ற இந்த போட்டிகளை தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி துவக்கி வைத்தார். தனித்தனி அரங்குகளில் நடைபெற்ற போட்டிகளில் பல்வேறு கல்லூரிகளிலிருந்தும் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். குறிப்பாக ஓரல் நாடகத்தில் தனியாக மேடைக்கு வந்த மாணவ மாணவிகள் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகளையும், சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வுகளையும் தத்ரூப நாடகங்களாக தனியே நடித்து அசத்தினர்.
மச்சான் என்னடா இந்த சார் இப்படி சொல்லிட்டு இருக்காரு? ஏய் நான் கேட்காதடா, அவர் ஏதோ உருட்டிட்டு இருப்பாரு. நீ பிரேக் பீரியட் வா, போய் ஒரு சொன்னான்டா. அவர் சொல்றாருல அந்த மாதிரி கரெக்டாக தானே இருக்கு. அதாவது உடம்புக்கெல்லாம் கேடு வைக்கணும் வேணாம். ஏய் நான் ஏன்டா பயப்பட்டு இருக்கேன்? ஆனால் நம்ம போவோம். சரிம்மா. சரி சரி மாப்பிள்ள சார் வராதா? கீழே போறான். சார் வராதா? ஏய் அந்த ஆளு கிடக்குறேன் விடுறான். தம்பி என்னடா இப்பதான் நான் கிளாஸ்ல நடத்திட்டு வரேன். எதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணாத? கீழே போடு, நீ கீழே போடு. எதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் தப்புடா தம்பி. இப்ப நல்லா தான் இருக்கும், அப்புறம் ஃபியூச்சர்ல பிரச்சனைடா. கீழே போடுறா. யோ உனக்கு என்ன உன் காசு தரையா? எங்க அப்பா எனக்கு தர காசு நான் பாட்டுக்கு ஏன் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவேன். உனக்கு என்ன? நீ இதெல்லாம் சும்மா பேசக்கூடாது. ஓ உன் வேலை என்ன? பாடம் நடத்துறது, அது மட்டும் செய்ய. சில வருடங்கள் கழித்து தம்பி தம்பி விழுந்துறாதே விழுந்துறாதே. தம்பி யாருப்பா நீ? சார் நான் சார் ஸ்டூடெண்ட் சார். தம்பி என்னப்பா இப்படி இருக்க? சார் நீங்க எவ்வளவோ படிச்சு சொன்னீங்க சார், இந்த பாழ போன கருமத்தை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி. ஆனா இந்த கருமத்தை தான் யூஸ் பண்ணி என் கையெல்லாம் இப்படி நடுக்குது சார். முடியல சார். இன்னைக்கு நீங்க அவ்வளவு தூரம் படிச்சு சொன்னீங்களே சார், உங்களை நான் எதிர்த்து கூட பேசி இப்படி பண்ணேன் சார். என்னால ஒண்ணுமே முடியல சார். மன்னிச்சிருக்கேன் சார். சார் முடியல சார். எதுவுமே கண்ணு தெரிய மாட்டேங்குது. வீட்லயே சேர்த்திக்க மாட்டேங்கிறேன். இதுதான் தம்பி சரிப்பா அழுகாதப்பா, விடுப்பா. இதுதான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து படிச்சு சொல்றேன். இதுக்கெல்லாம் பசங்க இதாயிடாதீங்கப்பா. ஃபர்ஸ்ட் இது எடுக்கும் போது நல்லா தான் இருக்கும், கடைசியில இந்த நிலைமைக்கு தான் உங்களை தள்ளும். அதுக்கு தான் நான் படிச்சு சொல்றேன்ப்பா. இதெல்லாம் பண்ணாதீங்கப்பா, விட்டுருங்க. ட்ரக்ஸ் நார்மலா இருந்தா என் கூட தான் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருந்தா, அவன் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சான். நான் வேணான்னு சொன்னேன் அவன்கிட்ட. இருந்தாலும் அவன் கேட்காம கொஞ்சம் கொஞ்சமா ட்ரக்ஸ் எடுத்தங்காட்டி இப்போ அவன் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டான். அதனால ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. மேடம் சேர்ந்து வந்துருக்கலாம் சார்.